ஹலோ லேர்னர்ஸ், வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் உன்னால தான் இவ்வளவோ நடந்துச்சு, அவரால் தான் நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன், மழை பெஞ்சதுனால தான் இந்த மாதிரி நடந்துடுச்சு, ஸோ கரண்ட் இல்லாததுனால தான் நான் படிக்கல, இந்த மாதிரி அந்த ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அதனால தான் அப்படின்றத நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்றது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா, ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட் உங்களுக்கு எங்கே தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் ஒன்ஸ் வீடியோ பார்த்து முடிச்சுட்டீங்க, அதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா திரும்ப நீங்கள் ஃபுல் வீடியோவும் உட்காந்து பார்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பிடிஎஃபாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அது கூடவே நான் அடிக்கடி அந்த டிரைவ்ல வந்து அப்டேட் பண்ணுவேன் நிறைய சென்டென்சஸ், டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய சென்டென்சஸ். இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிற பட்சத்தில் தமிழ்லையும் ஹிந்திலையும் ஒரே மாதிரி உச்சரிப்பில் நிறைய வார்த்தைகள் வரும். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும், டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ஹிந்தி சென்டென்சஸ் இதையெல்லாம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்னைக்கான வீடியோவை பார்க்கலாம் வாங்க. அவங்களால தான் நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்றதுக்கு, ஸோ அந்த காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நம்ம தமிழ்ல காரணம்னு சொல்ற மாதிரி ஹிந்தியில காரன் அப்படின்றத சொல்லுவாங்க, இல்ல வஜேசே அப்படின்றதையும் சொல்லுவாங்க. பட் மோர் கேஷுவலா வந்து வஜேசே அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க காரன் அப்படின்றத சொன்னாலும் கரெக்டு தான். ஸோ உன்கி வஜேசே ஹி அப்படின்னா அவர்களால தான் அப்படின்றத அர்த்தம். நான் இதை வாங்கினேன் அப்படின்னு சொல்றது ரொம்பவே சுலபம், சிம்பிள் பாஸ்ட்ல சொல்ல போறோம். மெயின்னே ஏ கரிதா, இதே அப்படின்னா ஏ கரிதா அப்படின்னா வாங்கினேன். இங்க மெயின்னே அப்படின்றத சொல்லணும். உன்கி வஜேசே ஹி அவங்களால தான் அப்படின்னு சொல்றதுக்கு, தான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த ஹி. ஸோ உன்கி வஜேசே ஹி மெயின்னே ஏ கரிதா. அடுத்தது அவரால் தான் நான் நல்லா படித்தேன். உன்கி வஜேசே ஹி மேனே அச்சி படாயி கி. ஸோ படிச்சேன் அப்படின்னு சொல்றோம். எங்க வந்து ஸ்டடீஸை பத்தி பேசுறோம். படோ அப்படின்னா படி, அதோட பாஸ்ட் டென்ஸ் வந்து படாயி கி அப்படின்றத சொல்லணும். ஸோ ஸ்டடீஸ் வந்து ஹிந்தியில வந்து பெண்பாலா கன்சிடர் பண்ணி பேசுவாங்க, அதனாலதான் கி வருது. இல்லைன்னா மற்றபடி படாயி கியா, ஸோ கரோவோட பாஸ்ட் டென்ஸ் வந்து கியா அப்படின்றது தான் வரும். படிப்பை வந்து பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க, அதனாலதான் படாயி கி அப்படின்றது வருது. உன்னாலதான் நான் இங்க வந்தேன். தும்ஹாரி வஜேசே ஹி மே யஹா ஆயா. ஸோ தும்ஹாரி அப்படின்னா உங்களுடைய, நீ உங்களால, வஜேசே ஹி அப்படின்னா காரணத்தினால் தான், உன்னாலதான், மே யஹா ஆயா. அடுத்தது உன்னாலதான் நான் இதை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹாரி வஜேசே ஹி மேனே ஏ சீகா அப்படின்னு சொல்லணும். மேனே ஏ சீகா. என்னாலதான் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மேரி வஜேசே ஹி வே ஜீத்தே. ஸோ வே அப்படின்னா அவர்கள், ஜெயித்தார்கள் ப்ளூரல் ஃபார்ம்ல. நிறைய பேரை பத்தி பேசுறோம், இல்ல ஒருத்தவங்களை பத்தியே ரொம்ப ரெஸ்பெக்டா சொல்லும் பொழுது ஜீத்தே அப்படின்றத தான் சொல்லணும். வே ஜீத்தே. அவளால தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. உன்கி வஜேசே ஹி முஜே ஏ நௌக்ரி மிலி. ஸோ அகெயின் நௌக்ரி அப்படின்றது வந்து பெண்பால், அதனாலதான் வந்து மிலி அப்படின்றது வருது. கிடைச்சது அப்படின்றத நம்ம நிறைய இடங்கள்ல மிலா அப்படின்றத பார்த்திருப்போம். ஸோ நௌக்ரி வேலைன்றது பெண்பாலா கன்சிடர் பண்றதுனால நௌக்ரி மிலி. உன்கி வஜேசே ஹி முஜே ஏ நௌக்ரி மிலி. என்னாலதான் அவங்க அங்க போனாங்க. மேரி வஜேசே ஹி வே யஹா கை அப்படின்னு சொல்லணும். ஸோ வே அப்படின்னா அவர்கள், வஹான் அப்படின்னா அங்க, கையே அப்படின்னா போனாங்க அப்படின்றது அர்த்தம். உன்னாலதான் நான் அந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹாரி வஜேசே ஹி மே இஸ் முகாம் பர்ஹூன், இந்த நிலைமையில அப்படின்னு சொல்றதுக்கு இஸ் முகாம் பர், இந்த நிலையில, பொசிஷன்ல. ஸோ இஸ் பொசிஷன் பர்ஹூன் அப்படின்றதும் சொல்லலாம், இல்ல முகாம் பர்ஹூன் அப்படின்றதையும் சொல்லலாம். அடுத்தது உன்னாலதான் என் வாழ்க்கை மாறுச்சு அப்படின்னு சொல்றதுக்கு தும்ஹாரி வஜேசே ஹி மேரி ஜிந்தகி பதல் கயி அப்படின்னு சொல்லணும். மேரி ஜிந்தகி அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை. ஸோ வஜேசே ஹி அப்படின்னா வந்து காரணத்தினால் அப்படின்றத குறிக்கும். ஸோ மேரி ஜிந்தகி என்னுடைய வாழ்க்கை, பதல் கயி அப்படின்னா வந்து மாறுச்சு. பதல் அப்படின்றது வந்து மாற்றத்தை குறிக்கும், சேஞ்சஸ், பதல் கயி. அடுத்தது அவங்களாலதான் நாங்க இந்த ப்ராஜெக்டை முடிச்சோம் அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ வஜேசே ஹி அவர்களால், உன்ஹோனே வஜேசே ஹி ஹம்னே அப்படின்னா நாங்க, ப்ராஜெக்ட் பூரா கியா அப்படின்னா ப்ராஜெக்டை முடிச்சோம் அப்படின்றது அர்த்தம். ஹம்னே ப்ராஜெக்ட் பூரா கியா. அவரால் தான் நான் பத்திரமா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு உன்கி வஜேசே ஹி மே சஹி சலாமத் கர் பகுஞ்சா. சஹி சலாமத் அப்படின்னா வந்து பத்திரமாக அப்படின்றது அர்த்தம்.
உன்கி வஜே சேஹி அவரால தான், மே அப்படின்னா நானு, சஹி சலாமத், கர் பகுஞ்சா அப்படின்னா வீட்டுக்கு வந்தடைஞ்சேன். பகுஞ்சனா அப்படின்றது வந்து சேர்றத குறிக்கும். அதோட பாஸ்ட் டென்ஸ் பகுஞ்சா, கர் பகுஞ்சா. அவனோட உதவியால தான் நான் பிழைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கு உன்கி மதத் கி வஜே சேஹி மே பச் பாயா. பச் பாயா அப்படின்னா பிழைக்க முடிஞ்சது, பாயா அப்படின்னா வந்து முடிஞ்சது அப்படின்றத குறிக்கும். ஸோ ஐ குட். பச்சாவோ அப்படின்னா காப்பாத்து, தப்பிக்கிறது. ஸோ பச் பாயா அப்படின்னா தப்பிக்க முடிஞ்சது, பிழைக்க முடிஞ்சது. அவளுடைய பிளானால தான் நாங்க இந்த பணத்தை சேவ் பண்ணோம். ஸோ பச்சாவோ அப்படின்றது வந்து உயிர் பிழைக்கிறதுக்கு, இல்ல ஒரு ரிசோர்ஸ், அதாவது தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, காசு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேவ் பண்றதுக்கும் வந்து பச்சாவோ அப்படின்ற ஒரு வேர்பை யூஸ் பண்ணலாம். உஸ்கே பிளான் கி வஜே சேஹி. உஸ்கே அப்படின்னா அவருடைய ரெண்டுத்துக்குமே சொல்லலாம். உன்கி அப்படின்னா அவருடைய, நிறைய பேரை சொல்லும் பொழுது சொல்றது. உஸ்கே பிளான் கி வஜே சேஹி அவனுடைய. ஹம்னே அப்படின்னா நாங்க, பைசே பச்சாயே பணத்தை சேவ் பண்ணோம், பைசே பச்சாயே. அவரால தான் எனக்கு உண்மை புரிஞ்சுது. உன்கி வஜே சேஹி முஜே சச் சமச் ஆயா. உண்மை புரிய வந்துச்சு, சமச் ஆயா புரிய வந்துச்சு. சச் அப்படின்னா உண்மை. உன்னாலதான் நாங்க பஸ் மிஸ் பண்ணோம். தும்ஹாரி வஜே சேஹி ஹமாரி பஸ் சூட் கயி. பஸ்ஸை விட்டுட்டோம், பிடிக்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து சூட் கயி அப்படின்னு சொல்லணும். டென்ஷனால தான் நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். டென்ஷன் கி வஜே சேஹி மே சப் குச் பூல் கயா. சப் குச் அப்படின்னா எல்லாத்தையும், பூல் கயா அப்படின்னா மறந்துட்டேன். வெயிலால தான் சாப்பாடு கெட்டு போச்சு. கர்மி கி வஜே சேஹி. கர்மி அப்படின்னா வெயில். ஸோ கர்மி கி வஜே சேஹி கானா கராப் ஹோகையா. கானா அப்படின்னா சாப்பாடு, கராப் ஹோகையா. இங்க கானா அப்படின்றது வந்து ஆண் பாலா கன்சிடர் பண்ணுவாங்க சாப்பாடை, அதனாலதான் கராப் ஹோகையா அப்படின்றது வருது. இதுவே வந்து வேற ஏதாவது பத்தி லைக் பெண்பால், மழை, மின்னல், கரண்ட், இதெல்லாம் வந்து பெண்பாலா கன்சிடர் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் வந்து ஹோகயி அப்படின்றது வரும். அடுத்தது பணம் இருந்ததுனாலதான் என்னால அதை பண்ண முடிஞ்சது. சோ பைசேக்கே வஜே சேஹி மே ஓ கர் பாயா. செய்ய முடிஞ்சது. கர் பாயா இல்ல கர் சக்தா அப்படின்றதும் சொல்லலாம். பாயா சொல்ற இடத்துல சக்கா அப்படின்றதும் சொல்லலாம். கர் சக்கா. சோ பைசேக்கி வஜே சேஹி மே ஓ கர் சக்கா, கர் பாயா, ரெண்டுத்துல எது வேணாலும் சொல்லலாம். கார் இருந்ததுனாலதான் எங்களால அங்க போய் சேர முடிஞ்சது. காடிக்கே வஜே சேஹி. இங்க காடி அப்படின்றது பொதுவா ஒரு வெஹிக்கிளை குறிக்கும். நீங்க ஸ்பெசிபிக்கா சொல்றதுக்கு வந்து கார்கி வஜே சேஹி அப்படின்னு சொல்லலாம். வண்டி அப்படின்னு சொல்றதுக்கும் வந்து காடி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா பைக் அப்படின்றதையும் யூஸ் பண்ணலாம். பைக் की वजह से ही, गाड़ी की वजह से ही, कार की वजह से ही, ट्रेन की वजह से ही. हम அப்படின்னா நாங்க, வஹான் பங்குஞ்ச் பாயா. சோ அங்க போய் சேர முடிஞ்சது. பகுஞ்சா அப்படின்னா போனோம் அப்படின்றத குறிக்கும். வஹான் பகுஞ்ச் பாயே அப்படின்னா போய் சேர முடிஞ்சது. பகுன் சக்கே அப்படின்றதும் சொல்லலாம். சக்கா, அந்த சக்தா, சக்தி, அதோட யூசேஜ் தெரிஞ்சதுன்னா அதோட பாஸ்ட் டென்ஸ்ல வந்து சக்தாவுக்கு பதிலா சக்கா, சக்கி, சக்கே அப்படின்றத யூஸ் பண்ணுவாங்க. அதே போலதான் இங்க பாயா, பாயி, பாயே அப்படின்றது வரும். ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர் தான். நிறைய இடங்கள்ல ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரியே ஹிந்தி லேர்ன் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அகெயின் உங்களுக்கு ஹிந்தி கத்துக்கணும், நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, பேசிக்ல இருந்து கத்துக்கணும் நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீடைல்ஸ் கேட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, தன்யவாத்.